ஹாய் கைஸ், வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து மோர் போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் வந்து ஃப்ரீசரில் வச்சதால் கட்டியாகிடுச்சு. அதை வந்து உடச்சி பார்த்தேன், கரண்டி வச்சு உடையலை. அதனால் கொஞ்ச நேரம் கழித்து எப்படியோ உடச்சிட்டேன். உடச்சி முடிச்சுட்டு அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா தயிரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டோன்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தயிர் வந்து அவ்வளோ புளிப்பு இல்லை, அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போது கலக்கி விட்டுட்டு சால்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட் பார்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். ஐஸ் க்யூப் போட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மோரை ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாம். நீங்களும் இந்த வெயிலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.